இங்க பாருங்க, இந்த அமைதியற்ற இந்த உலகத்துல ரட்சகர் பிறக்க போகிறார், கிறிஸ்து பிறக்க போகிறார். And see, the disturbed world, there's going to be God, Jesus Christ, going to be born. அதுக்கு அடையாளம் என்ன? And what is the sign for ஒரு that? கன்னி பெண் கர்ப்பம் அடைந்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பாள். A virgin shall conceive and give a birth to a boy child. இந்த இயற்கை, இந்த உலகத்தின் இயற்கையினால் நடக்க கூடாத ஒரு அதிசயம் அது. And this is a miracle which cannot happen according to this 750 வருடங்களுக்கு முன்பாக கிறிஸ்து பிறப்பதற்கு 750 வருடம். Before 750 years before Jesus was born. 2025 வருடங்களுக்கு முன்பாக என்ன நடந்தது? மரியாள் என்கிற கன்னிகையின் வயிற்றிலே கிறிஸ்து பிறந்தார். And 2025 years before, what happened? Virgin Mary, through her Jesus Christ was born. அடையாளம். And this is a sign. நிறைவேறிடுச்சு. And it's been fulfilled. யாரு கிறிஸ்துன்னு கண்டுபிடிக்கிறது? And how we can find who is Christ? கன்னியின் வயிற்றில் பிறந்தவர் எவரோ அவர் கிறிஸ்து. And who was born in the womb of a virgin? That's Christ. யார் கன்னியின் வயிற்றில் பிறந்தது? And who born through virgin? உலகம் அறிந்திருக்கிறது இயேசு கிறிஸ்து என்று. And the world knows that is Jesus Christ. கிறிஸ்து பிறப்பதற்கு 750 வருடங்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசனம். And this is a prophecy which has been given 750 years before Christ was born. ஒரு விஷயம், அடையாளம் கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்று. And this is a sign which is the baby will be born through the virgin. நாம பார்த்தோம் 2025 வருடங்கள்ல லூக்கா எழுதுகிறார் மரியாள் என்ற கன்னியின் வயிற்றிலே இயேசு பிறந்தார். And we did see that now in 2025 years that is being Christ born through a virgin. அப்ப இடையர்கள் மேய்ப்பர்களிடம் அந்த மேசியா யார் என்றால் அவர் முன்னணியில அவரை சுற்றி துணிகளிலே சுற்றி வைத்திருப்பார்கள். அதுதான் அடையாளம். And what is the sign? He will be wrapped in a swaddle clothes lying in a manger. That is the sign. இப்ப இந்த அடையாளத்தை நாம் கண்டடைந்தால் வாழ்க்கையில சமாதானம், தேவ புகழ்ச்சி, நமக்கு எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா நமக்கு தேவ அன்பு நிறைந்திருப்போம். And if we identify the sign, we will have the peace and the goodwill in our life, and also will bring glory to God. இப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போயிட்டார் அவரு. And Jesus Christ was crucified and he resurrected and he went to taken up to the heaven. ஆனால் அவர் மீண்டுமாய் நான் வருவேன், இந்த உலகத்தினுடைய முடிவு காலத்தில் நான் மீண்டுமாய் வருவேன்னு சொல்லி அவர் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார். And he has prophesied that he will come again at the end of this world. அது எப்ப? And when that would be? அது பாருங்க, மத்தேயு 24 அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கிறேன். பின்பு அவர் ஒலிவ மலையின் அண்டையில் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகளெல்லாம் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். And as he sat upon the Mount of Olives, the disciples came unto him privately and saying, Tell us, when shall these things be, and what shall be the sign of thy coming? அடையாளம் என்ன? நீர் திரும்பி வருவேன்னு சொல்றீரே, இந்த உலகம் முடிய போகுதுன்னு சொல்றீரே, அதனுடைய அடையாளம் என்ன? And you saying that you're going to come again and the end going to world going to finish. What would be the sign? அநேக காரியங்களை இங்கே இயேசு சொல்றார். And a lot of things Jesus Christ அவை எல்லாம் இப்ப நம்ம வாழ்ற நாட்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது. And all these things are happening at the time where we live right பாருங்க, now. 6வது வசனம், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதிருக்கும்படி எச்சரிக்கையாயிகள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது 7 சொல்றார், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். And ye shall hear of wars and rumors of wars, see that ye be not troubled, for all these things must come to pass, but the end is not yet. For nation shall rise against nation, and the kingdom against kingdom, and there shall be famines and the pestilence and the earthquakes in dividers place. பாருங்க, பூமி அதிர்ச்சிகள் பல நூற்றாண்டுகளாக இருக்கிறது. And this earthquakes is there for many years. ஆனா இந்த காலகட்டங்கள்ல But at this time அடிக்கடி வருது. And it comes very often. பஞ்சங்கள், and famine, கொள்ளை நோய்கள், and pestilence. இந்த கொரோனா போல ஒரு கொள்ளை நோய் உலகத்தையே ஸ்தம்பிக்க வைத்தது. And the corona has made the whole world to stop.
இப்ப பாருங்க, யுத்தங்களுடைய செய்திகள், And the news about the ஜனத்துக்கு war விரோதமான ஜனம். and the nation against nation. பாருங்க, எல்லா இடத்திலும் ஜனத்துக்கு விரோதமான ஜனங்கள். முன்னாடி எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல யுத்தம் கேட்போம். இப்ப ஜனம் எல்லா தேசமும் It is சமாதானம் இல்லாமல் we இருக்கிறது. will hear this news here and there, but now we can hear all over the place people against people, a nation against nation. உலகத்துல ஒரு நிம்மதியா ஒரு பயம் இல்லாமல் ஒரு வெளியில போக முடியல. யார் எந்த நேரத்துல பாம்பு போடுவானோ சுடுவானோன்னு யாருக்கும் தெரியல. And they don't know, they're really scared, they can't go out without any fear. இதனுடைய நிறைவா இயேசு சொல்லுகிறார், இந்த உலகம் ஒரு மனிதனுடைய ஆளுகைக்குள்ளாக வரும். And God says the whole world come under one man order. அப்பொழுது எல்லோருக்கும் ஒரு அடையாளம் கொடுக்கப்படும். And at that time there will be a sign will be given to all the people. ஒரு முத்திரை கொடுக்கப்படும். And there will be a sign. அந்த முத்திரை இல்லாமல் ஜனங்கள் வாங்கவோ விற்கவோ கொல்லவோ கொடுக்கவோ முடியாது. And without that mark people cannot buy or sell or give or take or give anything. அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? இவையெல்லாம் நடக்கும் பொழுது நான் மீண்டுமாய் வருவேன் என்று And சொல்லுகிறார். what Jesus Christ says, when these things happens I will come again. நீங்களா நினைக்கிறீங்க, என்னடா சந்தோஷமா கிறிஸ்மஸ் கொண்டாடலாம்னா இப்படி வந்து பயமுத்திரை என்ன அப்படி நினைக்கலாம். And you might think that we came here to rejoice and have happily celebrate Christmas, but you're terrifying us. நான் பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை. I am not saying for you to இயேசு terrified. காட்டின அடையாளங்களை நான் சுட்டி காட்டுகிறேன். And I'm just pointing out the signs that God Jesus இப்ப Christ இயேசு gave. சொல்றார், இவையெல்லாம் சம்பவிக்கும் பொழுது உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், உங்கள் மீட்பு சமீபமாய் And இருக்கிறது என்று Jesus சொல்கிறார். said, when all these things happens, lift up your eyes, your redemption is near. சோ நம்மை மீட்கும் பொருட்டு நம் தேவன், நம் கடவுள் மீண்டுமாய் வருகிறார். Our God, Lord, is coming again to redeem us. அவரிடம் அண்டிக் கொள்ளுகிற அனைவரையும் அவர் மீட்டுக் கொள்ளுகிறார். And whoever come to Him, He will redeem them. அதற்கு பிறகு தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். After that, the kingdom of God will be established. அது அடுத்த சம்பவம். And that is a second part. ஆனால் நான் இன்று உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிற காரியம் இதுதான். And this is what I wanted to encourage you all today. உலகத்தினுடைய அடையாளத்தை ஃபாலோ பண்ணுங்க. And follow the sign of the world. நோக்கி உலகம் சென்று And கொண்டிருக்கிறது. where the இந்த world உலக is running. ஜனங்கள் அனைவரையும் ஒரு மனிதனுடைய ஆளுகை கண்ட்ரோலுக்குள்ளாக ஈஸியா பண்ணிடுவாங்க. And they will make very easily, they control everyone very easily into one அதற்கான man வழி order. திட்டங்கள்ல தான் இன்றைக்கு இந்த உலக நாடுகள் ஒருங்கிணைந்து கொண்டிருக்கிறது. And the whole world is working towards that matter. உங்களை சுற்றி நடக்கிற சம்பவங்களை அப்படியே கடந்து போகாதீங்க. And the things what happens around you, don't pass by. ஏன் நடக்குது என்ற கேள்வியை உங்களுக்குள்ளார And கேளுங்க. have a question within you to ask why it's happening. அதை குறித்த தேடலை போய் தேடுங்க. And search about it. உங்களுக்கு பதில் தெரியும். And you will find an உங்களுக்கு answer. பதில் கிடைக்கும். And you will receive an answer. அப்பொழுது அடையாளத்தை அறிந்து கொள்வீர்கள். And then you will find a sign. பயப்படுவதற்கு இல்ல. And it's not to fear. ஏனென்றால் அதே லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் தேவதூதர்கள் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். At the same in Luke chapter 2, the angel says not to fear. உலகத்தை மீட்கும்படி இரட்சகர் வருகிறார். And the Savior is coming on the earth to redeem the world. எல்லா மக்களுக்கும் நல்லாட்சி கொடுக்க வருகிறார். And He comes to govern the old people in good way. நாம் அடையாளங்களை ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். All we have to do is follow the signs. நாம் அடையாளங்களை ஃபாலோ பண்ணனா If we follow the signs உண்மையை கண்டறிவோம். and we find the truth. அப்ப எது நமக்கு தேவையோ அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். And what we need, we will find it. நம்மை படைத்த நம் கடவுள் நம்மோடு இருப்பார். And a God who created us, He will be with பயம் us. வேண்டாம். We need இன்னைக்கு to மக்களுக்கு fear. எல்லாத்துக்கும் பயம். And people, they fear for everything. ஏதாவது செஞ்சு பரிகாரம் செஞ்சு நம்ம தப்பிச்சுக்கலாமான்னு நினைக்கிறாங்க. And people, they do some remission to find they will be saved. எதுவும் மனிதனுடைய வாழ்க்கையை சீர்படுத்த போவதில்லை, எதுவும் மாற போவதில்லை. And nothing will change, no remission will change their life. உங்களை Fix their life. படைத்த கடவுளை நம்புங்க. But believe the God who created அவரை you. நோக்கி பாருங்க. And look unto Him. அவரை நோக்கி கூப்பிடுங்க. And call unto Him. உங்கள் அருகாமையில் அவர் இருப்பார். And He will be next to you. நீங்கள் அவர்களை கண்டடைவீர்கள். And you will find Him. இதுவே இந்த கிறிஸ்மஸ் நாளில் நாம் அறிகிற நற்செய்தியாய் இருக்கிறது. And this is the good news on the day of Christmas Day.